என்னண்ணே வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே? அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா, இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாளுங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராளுங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம் பூரா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கிற பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்திரர் கூட மேலையாட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஸ்லிப் ஆகவே. ஐயோ கடவுளே கடவுளே, கருப்பு முடி, வெள்ள இருப்பனு, சிகப்பு கவுனு, ரோஸ் தோலு, இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க. ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுகளை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதான் அதேதான். ஏ குப்புசாமி, ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிடுச்சா? புகுந்து விளையாடிடு. குப்புசாமி யார் அந்த பையன்? பையன்ல நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவேன். ஏன் ஓடி வந்து தொடவேன்?
ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்ல? செத்து போனால பானை வச்சுட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம்லாம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானா? நீ என்ன? நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டு. ஐயோ, இப்பதான் ஒரு கூட்டம்னா அதுக்குள்ள பிடிக்கிறோம் உங்களுக்கு. நான் ஆடணும், அவ்வளவுதானே? அடிங்கப்பா. என்ன பார்ட்டி மகா மட்டமான கராக்கியா இருக்கு உங்களுக்கு? நானா ஆடுறேன். என்கிட்ட பேச வந்தியா? ஆமா. என்ன பேச போற? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க உதவி பண்ணேன்? உன் இடுப்பை தான் உடைச்சு விட்டேன். நீ இடுப்ப உடைச்சிருந்தால் தானே அவர் கையை மேல பட்டுது. ஓ, கதை அப்படி போதா? இதேதான் இப்ப ஒருத்தன் சொல்லிட்டு போறான். என்னடா இது, நான் கெடுதல் பண்றது கூட நல்லதா முடியுது. ஆண்டர் போது மேற்கொண்டு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையாமா? என் மனசெல்லாம் அவர் நிறைஞ்சிருக்காரு. ஆனா அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஊருக்கெல்லாம் குறி பார்த்து என்ன பிரயோஜனம்? அவரை குறி வச்சு பிடிக்கவே முடியல. சரி, அவர் கைய பார்த்து மனசு தெரிஞ்சுக்கலாம்னா கைய என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு. நீ கவலைப்படாத இல்லையம்மா. அந்த முருகன் இருக்கானே, முருகன். எந்த முருகன்? அவன் தான் அந்த வெற்றி வடிவேலன். அவன் குறைத்தி வண்டியை பிக்கப் பண்றதுக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். வேலையாகல. கடைசியில என்ன ஆச்சு? அவங்க அண்ணன் பிள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டர் ஓகே பண்ணி விட்டான். அந்த முருகனுக்கு பிள்ளையாருன்னா வெள்ளையம்மாளுக்கு இந்த குப்ஸ் நான் கரெக்ட் பண்ணி விடுறேன். கப்ஸ் பிடிச்சு போயிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா. பாட்டி 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 பாட்டி, நான் இல்ல உன் பேர. அட, நீ எதுக்குடா குறுக்கால வந்த? இவன் தானே என் பேர. ஏன் பாட்டி, உன் பேர மேல அவ்வளவு பாசமா உனக்கு? ரொம்ப நாளைக்கு ஏக்கமா? இல்ல இல்ல இல்ல, பேரனை புரிஞ்ச ஏக்கமா? நானும் என்ன ஏன்னா பாட்டுக்கு சொல்லவே இல்ல. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டே தெரிவாங்க. இந்த கிழவியோட இம்சை தாங்காம தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து உயிரை வாங்கலாம். என்ன கட்ட மண்டே பேராண்டி கருவாப்பா இல்ல. கலரை பத்தி பேச டென்ஷன் ஆகுமா? எனக்கு உன்னை விட்டு வேற யாருடா இருக்காங்க? ராசா, நீ அது சொல்லப்படாதா? ஏன் பாட்டி, உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படி கேளு என் ராசா. நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வச்சு வெறா மீனை வறுத்து வாய்க்கு ருசியா வக்கனையா சோறு போடு. பாட்டி, நீ மீன் குழம்பு பாட்டியை வீட்டுக்கு கூட்டு போடா. நான் மீனோட வரேன். பாட்டி, சோத்த போட வச்சு நீ வாட்டில போயிட்டா மீன் குழம்பு பார்த்து மூக்க தொலைக்குது. சீக்கிரம் வாப்பா. அட, ஏன்டா போய் இப்படி பறக்குறீங்க? இதோ ஆடிச்சு வந்துகிட்டே இருக்கேன். அப்பா வந்துருச்சுடா. அண்ணா, எதுக்கு எல்லா சாமியும் சேர்த்து ஒரே கும்பிடா கும்பிட்டுக்கா? எதுக்குடா? இல்ல, கிளவி கை நடக்கத்துல உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சோழியா முடிச்சிட போகுது. கையும் காலம் கின்னு இருக்கு, அதுக்கு ஏன் அணுங்க போகுது? எப்படியோ உங்க அண்ணுக்கு நல்லா தெரிஞ்சா செத்தா. ஊத்து கிளவி. ஓகே ஓகே ஓகே, ஊத்து. எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கேன். சூப்பர். சாப்பிட்டதே இல்லை இந்த மாதிரி. இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும். ஆமா, போடுற கீட்டு போறீங்க. ஏ கிளவி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? ஆட சும்மாறா. ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? ருசி இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க. ருசி கெட்டு போச்சுன்னா போடி வக்கட்ட சிரிக்கின்னு விரட்டுவீங்க. எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன இந்த கிளவி என்ன வார்த்தை சொல்றாங்க காலம் இல்லையா? குழம்பு சூப்பரா. இந்த ஐர மீனை அப்படி உசுரோட அப்படி அடிச்சிருக்கிறது. சாப்பிடு. சூப்பர். சாப்பிடு. உசுரோட பிடிச்சி அடிச்சுக்காங்களா? ஏ கிளவி, நல்லா கேட்டுக்க. கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டாரு எங்க அண்ணன். பில்லுக்கு அர்ஜுனு, சொல்லுக்கு எங்க அண்ணன். மண்ணை குறைச்சி சோத்துல அப்புறம் மாதிரி சோத்த குறைச்சி அப்புறம் பாக்குறியா? சோத்துக்காக லோ 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 அலையிற பாட்டி நினைக்கிறேன் இல்ல?
கேவல கால தங்க காப்பு போட மாட்டாரா அவரு? பாக்குறியா பாக்குறியாங்கிற? ஏய், என்னடாச்சுங்க? என்ன ஆச்சா? கிழவி என்ன வார்த்தை சொல்ல பாத்தியானே? என்ன? தங்க காப்பு போட உனக்கு பாக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன். நம்ம யாரு? நம்ம கௌரவம் என்ன? வெறும் பேர் வச்சுக்கிட்டானே? சும்மா சொல்லிட்டு போவாங்க நாங்க. அதானே. என்ன என்ன அப்பா சொல்ல வேண்டியதுடா. என்ன போட்டு அடிக்கிற நீ? பாரு இவ என்ன என்ன பாரு. அப்படி நீங்க நீ முதல்ல சொல்லியிருந்தா காப்பு கொடுத்து போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்ற? ஓ ரோசம் எல்லாம் தெரியுமே. ஓ ரோசம் எல்லாம் தெரியும். ஓ ரோசம் ஓ ரோசம். யார் நினைச்சிட்டா கிழவி? நம்ம எல்லாம் சொன்னதுதான். இப்ப காட்டுறேன். இது எனக்கு வரப்போற பொஞ்சாதிக்காக நான் ஆசையா பண்ணி வச்சிருந்த காப்பு. என்ன பாட்டு? ஒண்ணு இல்ல ராசா, காப்பு போட்ட கைக்கு சொடுக்கு எடுத்து விடலாம்னு ஆசையா இருந்தது. அதே நாங்க எடுத்துக்கிறோம், விடுங்க. அப்ப நான் எழுதுறேன். எடுத்துக்க. 5 வரக்குள்ள தானே எடுப்பேன், எடுத்துட்டு போ. ஏன் ராசா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். கேளு. கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைச்சுக்கல. கல்யாணம் பண்ற வயசுல இப்படி தனியா படுத்துட்டு இருக்கியே, மனசுக்குள்ள எவ்வளையாவது நினைச்சு வச்சிருக்கியா? இல்ல. சரி, அதை விடு. கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையாவது இருக்கா? அது இல்லாம இருக்குமா? பொண்ணு உள்ளூரா? நம்ம ரேஞ்சுக்கு உள்ளூர் ஆளே கிடையாது. உலக அளவுல ஒரு சுஸ்மிதா சென், ஒரு ஐஸ்வர்யா ராய், ஒரு டெமி மூர், ஒரு மடானா, ஒரு சமந்தா பாக்ஸ், ஒரு ராணி ஜெயராஜ், ஒரு ஐவன் கிளிவா, அந்த ரேஞ்சு.